ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்னத்திற்கு இந்த பதிவு. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக போயிட்டு இருக்கிற சனி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இந்த ராகு 5ஆம் இடத்துல சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த நட்சத்திர பரிவர்த்தனைங்கிறது அக்டோபர் 3 முதல் டிசம்பர் 27 வரை 85 நாட்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பரிவர்த்தனை நமக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி நம்முடைய லக்னத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் தான் இருக்கு. ஆனால் அவர் இப்போ இருக்கிற இடம் தான் சரியில்லை. அர்த்தாஷ்டமி சனியாக 4ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த இடத்துல இருந்து நமக்கு சிந்தனைகளை செயல் வடிவம் பெறுவதற்கு தடையாக இருக்காது. நம்மளோட திங்க் பண்ணுவோம், ஆனால் அந்த திங்கிங் நமக்கு செயல்பாட்டுக்கு வரும்போது மெட்ரைஸ் ஆகாது, தடைகள் ஏற்படும். அந்த வகையில் சனி உட்கார்ந்துருக்கார். அதனால் சனியினுடைய ஸ்தான பலம் குறைவாக இருக்குது, வீக்காக இருக்குது. சரி, ராகு சனி நட்சத்திரத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஆசைகள், சந்தோஷங்கள், திட்டங்கள், குடும்ப குதூகலம், என்டர்டெயின்மெண்ட்டு, குழந்தைகள், கலைகள், இது எல்லாத்துலேயுமே தடை ஏற்படும். அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யுது. எப்பவுமே பொருள் சார்ந்த ஒரு பாவம், அதே மாதிரி உறவு சார்ந்த ஒரு பாவம் அப்படிங்கிறது பரிவர்த்தனையில் வரும்போது அது ஒரு டக்கஃபாராக முடியும். அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இது மாதிரி அமைப்புகள் செய்தாலும் அதில் சிரமங்கள் இருக்குது. ஒரு கல்யாண ரீதியாக, சுபகாரியங்கள் ரீதியாக, குழந்தைகள் நலம் ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், திட்டங்கள், அதுலேயும் சில தடைகளை கொடுக்கும். அப்போ இது மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது, அது ரெண்டுமே நமக்கு பாவகிரகமாக இருக்கும் பொழுது நமக்கு அதில் ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு அவதிப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இப்போ நம்மள ஜனன ஜாதகப்படி நமக்கு சனி திசையோ புத்தியோ அந்தரமோ, ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் நம்ம இதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அப்படி நடக்காத பட்சத்தில் நமக்கு இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியது. ஆனால் ஒரு சின்ன பீரியடு, ஒரு அந்தர சூட்சமாக நடந்தால் கூட இந்த டைமில் அது தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ நமக்கு படிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த படிக்கக்கூடிய தன்மைக்கு பாதிப்பை கொடுக்காது. அதே மாதிரி நம்மளுடைய உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காது. உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விதத்தில் நமக்கு அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அதாவது இப்போ நம்ம மாசாக பண்ணுற தொழில்கள் அல்லது புதுசாக ஆரம்பிக்கிற தொழில்கள், அதெல்லாம் மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் இது சம்மந்தமாக இருக்கும்போது அதனுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக பாதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே உற்பத்தி ஸ்தானத்தில் போய் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அதில் வெளியே வர்றதுக்கு உண்டாத சாதகம் இருக்காது. அதாவது வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க, ஆனால் வேலையில் இனம் புரியாத ஒரு டைட்னஸ் இருக்கும், ஒரு ஃப்ரீனஸ்ஸு, நம்மளை ஒதுக்கி ஓரங்கட்டி டம்மி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தை நாம் பண்ணும்போது நமக்கு ஒரு பழி வராத மாதிரி நம்மளுடைய வேலைகள், பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ சேமிப்பு பண்ணுறோம் அப்படின்னா சேமிப்பு சார்ந்த விஷயத்துக்கு சரியாக பயன்படுத்த முடியாமல் தடைகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரி வழி நம்முடைய முயற்சி, நம்மளுடைய கம்யூனிகேஷன், இப்போ ஒரு டாக்குமெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது, அக்ரிமெண்ட்டு போடுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இடம் வீடு கட்டுறதில் கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் அது சரியாக போகும். ஆனால் இப்போ குழந்தைகள் பால் வச்சிட்ருக்கிற பாசம், நேசம், அன்பு, நம்முடைய விருப்பப்பட்ட நபர்களோடு நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலை, இதில் எல்லாம் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படும். அதனால் இப்போ திருமணம், கணவன் மனைவி உறவு அப்படின்னா கூட அதில் ஈகோகள் ஏற்படும். உறவு சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சியை தவிர அதிருப்திகள் அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு பதிலாக அதிருப்தி நிலை ஏற்படும்.
ஆனால் நம்ம பார்க்குற வேலைக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. வேலை சார்ந்த விஷயத்துக்கு அது டெவலப் ஆயிரும். ஆனால் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியமாக இருக்கும். இப்போ இல்லைன்னா இந்த குரூப்பிசத்தில் ஓரங்கட்டப்படும். மற்றபடி பூர்வீகம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுல கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது. இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா அதனால் நமக்கு சுமைகள் ஏற்படும், காலதாமதம் ஏற்படும், சரியான வகையில் முடியாது. அதே மாதிரி தான் ஆன்மீக சம்மந்தப்பட்ட யாத்திரைகள், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் போனால் பட்டும் படாமல் போயிட்டு வந்துக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து 4ஆம் இடத்துல சனிங்கிறது, அர்த்தாஷ்டம சனிங்கிறது நமக்கு இது மாதிரியான விஷயங்களில் எனர்ஜியை வந்து தடை பண்ணுற நிலைமையில அமைஞ்சிருக்கு. சரி, அப்படி இருந்தால் நம்ம வழிபாடுகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுஷம், உத்திரட்டாதி, பூசம் இந்த 3 நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாட்களில் முனீஸ்வரர், சனீஸ்வரர், திருநள்ளாறு போயிட்டு வர்றது, சாஸ்தா ஐயப்பனை வழிபடுறது, கருப்பணசாமி, இந்த மாதிரி தெய்வங்கள், ஆஞ்சநேயர், இந்த நட்சத்திர நாட்களில் நம்ம வழிபட்டு அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு அந்த வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சனியினுடைய பிரதிநிதிகளான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வந்து வயதான பெரியவர்கள், கடைநிலை ஊழியர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது அவங்களுக்கு திருப்திப்படுற அளவுக்கு தானங்களை பண்ணிக்கலாம். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் பண்ணலாம். இப்போ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, வேலை பார்க்குற பெண்கள், அதாவது வீட்டு வேலை பார்க்குற பெண்களுக்கு இரும்பு வடை சட்டி, வானொலியில் நம்ம வந்து நல்லெண்ணெய் தானம் பண்ணலாம். சிறிது தட்சணையோடு சேர்ந்து தானம் பண்ணலாம். அதே மாதிரி அன்னதானம்ங்கிறது சிறப்பு தான். வயதான பெரியவர்களுக்கு நல்ல லெவலில் ஒரு அன்னதானம் பண்ணுறதும் சிறப்பு தான். அந்த மாதிரி சனியினுடைய பிரதிநிதிகளை கவனிக்கும் பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் குறையும். அதே நேரத்தில் நமக்கு ராகு யார் அப்படின்னு கேட்டோம்னா, 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதுக்கு சம்பந்தப்பட்ட வீரியத்தை, கெடுபலன்களை அதிகரிக்க செய்பவர். அதனால் அவர் சனி போல அவர் அங்கே இயங்குறாருங்கும்போது நமக்கு தேவையில்லாத சில நம்பிக்கைகள், தேவையில்லாத நபர்களோட பழக்கங்கள், பேராசைகள் இதையெல்லாம் தோன்றத்துக்கு உண்டான சூழல் அங்கே உருவாக்கி தான் ராகு மூலமாக நமக்கு கெடுதல் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு, அது மாதிரியான புது முயற்சிகள், புது நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதை எல்லாமே தவிர்த்துக்கணும். ஏன்னா பேசிக்கலாக ஆசைகளை தோன்றவர் ராகுனுடைய தன்மை. அது வந்து இப்போ சனியோட சேர்ந்து உறவாடும் போது என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் பிடிக்காத விஷயத்தை நம்மளுக்கு பிடிக்க வைக்கும். நல்லா இல்லை, நியாயமாக அதை வந்து சரியில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தாலும் அது சரின்னு நம்ம மனசை ஏற்றுக்க வைக்கும், சொல்ல வைக்கும். அந்த மாதிரியான ஒரு மயக்க நிலையை கொண்டு பண்ணுபவர் ராகு. அதே மாதிரி குழந்தைகள் நிலைமையில் இருக்கவங்க, மாணவர்கள் நிலையில் இருக்கவங்களுக்கு சகவாச தோஷம், பழக்க வழக்கங்களில் வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், வித்தியாசமான தேவையில்லாத நடவடிக்கைகள். இப்போ ஒரு கலைகளே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கலைகள் ரீதியாக பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அது நெகட்டிவ் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்வத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கும் ராகு. ஸோ அந்த மாதிரியான பயிற்சி நிலைகளில் கவனமாக இருக்கணும். அதே போல் நமக்கு வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து நம்ம பேச்சை கேட்காம ரொம்ப அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, பிடிவாதம் பிடிக்கிறது, தன்னுடைய பழக்க வழக்கங்கள் ரீதியாக நம்மளை அவமதிக்கிறது, அவங்க நினைக்கிறது தான் உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற மாதிரி அவங்க தீவிரத்தன்மையோடு அவங்க செயல்படுறது, கூடாத நட்போடு கூடி இப்போ அதில் வந்து கெட்ட பேர் எடுக்கிறது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஜனன ஜாதகத்திலையும் நம்ம கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில பாவங்களினுடைய வலிமை, அதில் வந்து வீரியம் குறைவாக இருக்கிற பாவங்கள் அல்லது கெடுக்கிற பாவங்கள்
இதுக்குண்டான கிரகங்கள் தான் கோச்சாரத்தில் நமக்கு அந்த விளைவு தரும். அதனால் இதெல்லாம் நமது ஜனனஜாதத்தோடு தொடர்பு வச்சு அதுக்குண்டான பலன்களை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.